அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகளோ பாசமோ காதலோ மிக ஆழமானதாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் நேராக முகம் கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. துணிச்சல் தைரியம் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்கும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. கஷ்டம் வந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரங்க தளர மாட்டாங்க. அவர்களின் மனபலமே அவர்களின் வெற்றியுடைய சக்தியாக இருக்குதுங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க. அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. விசாகம் 4ஆம் பாதங்க. அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரம், இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க. அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி, மிதுனம் ராசி, சிம்மம் ராசி, இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பொறுப்பா இருங்க, நிதானமா இருங்க, கோபப்படாதீங்க. கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க. விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க. இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க. தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசியினர் அன்புக்கு அடிமையானவங்க, ஆனால் யாராலும் அடிமைப்படுத்த முடியாதவங்க. இவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. விருச்சிகம் ராசியை செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதில்ல. இதனால் நிலம், வீடு போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். விருச்சிகம் ராசியினரை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள மாட்டாங்க. மேலும் அவர்கள் சொல்வதை தவறாக புரிந்து கொள்வாங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் விருச்சிகம் ராசியினருக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் குருவின் நட்சத்திரமான புரட்டாசியில் பயணம் செய்ய போவதால் இது அதிர்ஷ்டமான அமைப்பு. தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். உடன் பிறப்புகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒப்பந்தங்களில் இருந்த தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வியாபாரம் சூடுபிடிக்கும். உழைப்புக்கு ஏற்ற
நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். நல்ல வரன் கிடைக்கும். சனி வக்ர நிவர்த்தியினால் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. பணம், பதவி, புகழ் அனைத்தும் கிடைக்கும். பழைய கடன்களில் இருந்து விடுபடுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். பணியிடங்களில் ஊதிய உறவு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். சனி பகவான் விருச்சிகம் ராசிக்கு 4ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணி நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறார். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீங்க. மனசில் இருந்த கவலைகள் அனைத்துமே நீங்கும். நிலையான வருமானம் கிடைக்கும். டென்ஷன் குறையும். பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. சொகுசு வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய அருளால தான் பலன்கள் கிடைப்பதால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளைகள் வழியில் வெற்றி கிடைக்கும். அனுதினமும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கே குருவானவர் சிவபெருமான், விநாயக பெருமான், ஆஞ்சநேய பெருமான், சனி பகவான், இந்த 4 பேருடைய துணை உங்களுக்கு இருந்தால் 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய அசுப சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியுங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பானவர்களாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். இவங்க நல்லது கெட்டது தெரியாதவர்களாகவும் உணர்ச்சியற்றவர்களாகவும் மற்றவர்களால் நினைக்கப்படுகிறார்கள். ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயமல்ல. கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். மற்றவர்களால் துன்புறுத்தப்படாமல் குறை சொல்லாமல் இருப்பது நல்லது. கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் இருக்கும் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் வேசயோகம் உண்டாகிறது. இதனால் நினைத்ததை திட்டமிட்டு அடையலாம். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் பூதாதிய ராஜயோகம் உண்டாகிறது. ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சம சப்தம யோகம் உருவாகிறது. இந்த யோகங்களின் பலன்களும் கிரகங்களின் சாதகமான நிலையாலும் விருச்சிகம் ராசிக்கு நன்மைகள் உண்டாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்துக்கு முன் அமர்ந்து திருநீரில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை 108 முறை எழுத வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி தலைவிதி மாறும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருப்பது நல்லது. கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது.
காதல் விவகாரங்கள் கைகூடும், திருமணம் வரை செல்லும், வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், பெண்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அது சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள், அனுமன் வழிபாடு நன்மை தரும், செயல்பாடுகளில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிகம் ராசிக்கு கார்த்திகை மாதம் கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமாக வாழக்கூடிய மாதமாக இருக்கும். பண பிரச்சனை இல்லை, உறவுகளால் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்பட்டால் போதும், உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறுங்க. பிறர் போற்றுவதையும் தூற்றுவதையும் பொருட்டாக நினைத்து கொள்ளாது தனிப்பாதை வகுத்து செயல்படும் விருச்சிகம் ராசிக்கார அன்புள்ளங்களே, இந்த மாதம் உங்களுடைய பொது நலப்பணிகள் மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கப் பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல ஞானம் உண்டாகும். குடும்பத்தில் தாயின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நட்பலனை தரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளமாக கிடைக்கும். புத்திரர்கள் தந்தையின் சொல்லை பத்திரமாக ஏற்று குடும்பத்தினருக்கு நட்பெயர் பெற்று தருவார்கள். சகோதரர்கள் வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிரித்தனம் செய்வோர் தந்திரமாக செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். அதனால் ஆதாயமோ நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினர்கள் தகுந்த முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பணிபுரிவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அழைக்க நேரிடும். தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறும் வகையில் தொழில் அமையும். புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். பெற்றோர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். தந்தையின் தொழில் புரிவோர்கள் அவரை பின்பற்றி புதிய மிடுக்கான தோற்றம் உண்டாகலாம். பெண்கள் குடும்பத்தில் சகல தேவைகளையும் மன நிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள். ஆபரண சேர்க்கை அனுகூலமாக இருக்கு. உங்களின் ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவரின் அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல சூழ்நிலைகளை அமைய பெற்று அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம். மூத்த கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சுபகௌரவம் காக்கப்படும். அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. யாரிடமும் எதை பற்றியும் விவாதிக்க வேண்டாம். சில விஷயங்களில் தொந்தரவு இருந்தாலும் சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழுமன ஈடுபாடுடன் செயல்படும் சூழ்நிலைகள் உள்ளது. நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவனச்சிதறல்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு வைப்பது நலம் தரும். சாலைகளில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாங்க. அப்படி இருந்தாதாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
குரு பகவான் இந்த மாதம் அதிசாரத்தில் உச்சம் அடைகிறாருங்க. இது சுமார் 48 நாட்கள் நீடிக்குங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகத்தில் இருந்தால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குங்க. அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை குரு உச்சத்தில் இருக்கிறாருங்க. உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் நகை, பணம், பொன், பொருள், படிப்பு, கல்வி, வழக்கறிஞர், நீதி, நேர்மை போன்ற அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகுங்க. குரு பகவான் பணத்திற்கும் குழந்தைகளுக்கும் காரகனாக இருக்காரு. குருவின் பார்வை தோஷங்களை நிவர்த்தி செய்யுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை, தன்மானம் மிக்கவங்க. இவங்க யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று நன்கு அறிந்தவங்களா இருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாதுங்க. கடினமான வேலைகளை எளிதா இவங்க முடிப்பாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பாங்க. குருவின் பார்வை உங்க ராசியின் மீது படுவதால இந்த வீடியோவை தவற விடாதீங்க. கர்மாவை எதிர்கொண்டு ஜெயிக்கும் வழியை பற்றி சிந்தியுங்க. குரு பகவான் நகை, பொன், பொருள், சேமிப்பு ஆகியவற்றுக்கு காரகனா இருக்காரு. குருவின் பார்வை தோஷங்களை நீக்கி நன்மைகளை வளர்க்குங்க. வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான். குடும்பம், பேச்சு, வருமானம் எல்லாமே குருவின் ஆதிக்கத்தில் இருக்க குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இதனால வருமானம் பெருகும். மே மாதத்துல இருந்த பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குருவும் சனியும் இணைந்து இருப்பதால தொழில் நஷ்டம், கடன் தொல்லை எல்லாம் நீங்குங்க. டிசம்பர் மாதத்திற்குள் கடன்கள் தீரும். தெய்வத்தின் அருளால புண்ணியம் கிடைக்கும். குரு காசு பணத்தை கொடுப்பாரு. தொழில் சிறக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். அப்பா, அம்மா சொத்து கிடைக்கும். உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீசா பிரச்சனை தீரும். நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. குருவின் பார்வை 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகியவற்றின் மீது படுதுங்க. இதனால நல்ல வேலையில அமர வாய்ப்பு இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரர்களே, வங்கியில கடன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை தாயின் ஆரோக்கியம் சீராகும். லாட்சி யோகம் உண்டாகும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும். மருத்துவம், ஐடி, இரும்பு, நெருப்பு, விளையாட்டு துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் காணாம போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. கடந்த காலமாக உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் இல்லாம நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குங்க.
அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.